ஹாய் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈவினிங் வீலாங் தாங்க. ஸோ வெளியே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சாச்சு. மாவு தீர்ந்துருச்சுங்க. ஸோ கண்டினியூஸாக கடையில் ஏன் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவ்வளவோ கடையில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒரு டைம் ஆல்ரெடி வாங்கிட்டோம். ஸோ இன்னும் 2 days தானே ஏதாவது வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெசரட்டுக்கு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அரிசி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உளுந்து, அதுக்கப்புறம் பச்சை பயிறு இது போட்டு நல்லா ஊற வச்சு காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் இது போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு வெளியெல்லாம் வச்சிடக்கூடாது. நீங்கள் இப்போ அரைச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணி போல் அரைச்சி வச்சுட்டு நைட்டு வச்சுக்கலாம். ஸோ அது ஊறி வச்சிட்ருக்கேன். இதை அரைச்சி வைக்கணும். மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இது கம்மி தான், இன்னொரு செட் இருக்குது. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நைட்டே பண்ணணும்னு அப்படி வெளியே வச்சுருங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் வந்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். சில பேர் இஞ்சி சட்னி, தக்காளி சட்னியும் ட்ரை பண்ணுவாங்க. உங்களுக்கு எதுவோ அது பண்ணிக்கோங்க. மாவு இல்லாத டைமில் ஒரு ஹெல்த்தியான இந்த ரெசிபியாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. நான் சம்டைம்ஸ் வந்து 10 நாளைக்கு ஒருக்கா வத்த குழம்பு அல்லது பூண்டு குழம்பு வந்து நைட்டே பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் காலையில் ஒரு எப்போ எழுந்திரிக்கிறத விட கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சு கிளப்பி விட்றேன் பாப்பாவை. எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் நாளே வத்த குழம்பு பண்ணி வைக்கிறப்போ மறுநாள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். ஸோ புளி வெறும் இது, தக்காளி டேஸ்ட்டுக்கு வேணால் போட்டுக்கலாம். மாங்காய் போட்டோன்னா கொஞ்சம் தக்காளி கூட தேவை இருக்காது. அது போக வெஜிடபிள்ஸும் வந்து எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதை மட்டும் வச்சுருவேன். அதுக்காக எல்லா வெஜிடபிள்ஸையும் முதல் நாளே கட் பண்ணிட மாட்டேன். ரொம்ப இயர்லியராக 7 o'clock கிளம்பணும் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் வந்து முதல் நாளே வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் டேவை ரொம்ப ஹரி அண்ட் ரஷ்ஷாக இருக்காமல் ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த டே ஃபுல்லாக போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஆகட்டும், ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும், மெடிக்கல் டிப்ஸ் ஆகட்டும், ஷாப்பிங் பற்றின வீடியோஸ் ஆகட்டும், எது வேணுமோ மறக்காமல் என்னோடய வீடியோஸை வந்து பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சைடில் இருந்து நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷாம்பூ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணுவாங்க. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோவும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதை பற்றின டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.